மாவட்டம் அத்திக்குளம் பகுதியில் தெருவில் அமர்ந்து சீட்டு விளையாடியதை நிறுத்தக் கோரிய பெண்ணை கல்லூரி மாணவர் ஆபாச வார்த்தைகளால் வசைபாடி கொலை மிரட்டல் விடுத்த காட்சிகள்தான் இவை. தெருவில் அமர்ந்து மக்களுக்கு இடையூறாக விளையாடியதை நிறுத்தக் கோரியதற்கு அந்த பெண்ணுடைய மகனின் இருசக்கர வாகனத்தையும் அடித்து நொறுக்கி உச்சக்கட்ட அராஜகத்தில் ஈடுபட்டுள்ளார். உண்மையில் சொல்லப்போனால் இதை தட்டி கேட்டிருக்க வேண்டியது காவல்துறைதான். ஆனால் இந்த ரவுடியிசம் குறித்து புகார் அளித்தும் இதுவரை காவல்துறை நடவடிக்கை எடுக்காமல் இருப்பதால் போகும்போதும் வரும்போதும் கல்லூரி மாணவர்கள் வசைப்பாடுவதும் கொலை மிரட்டல் விடுப்பதுமாக இருப்பதாக வேதனை தெரிவிக்கிறார்கள் பாதிக்கப்பட்டவர்கள். திருவள்ளூரில் கஞ்சா போதையில் இளைஞர்கள் அரிவாளால் வெட்டுகிறார்கள். கஞ்சா போதையில் ரயில் நிலையத்தில் பயணிகளை தாக்குகிறார்கள். சாலையில் நடந்து சென்றால் வெட்டுகிறார்கள். இதுதான் நீங்கள் சொல்லும் திராவிட மாடல் ஆட்சியா ஸ்டாலின் அவர்களே? ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் கருணாநிதி சிலையை வைப்பதில் முனைப்பு காட்டும் ஸ்டாலின் ஒவ்வொரு தொகுதியிலும் அதிகரித்திருக்கும் ரவுடியிசத்தை கண்டு கொள்ளாமல் என்ன வேலை பளுவில் இருக்கிறாரோ தெரியவில்லை என ஆதங்கப்படுகிறார்கள் மக்கள். மக்கள் வரிப்பணத்தில் கோடி கோடியாக செலவழித்து சிலை வைக்கும் ஸ்டாலின் அவர்களே, ஒவ்வொரு தொகுதியிலும் எத்தனை புகார்கள் வந்துள்ளன? அதன் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது? போதுமான காவலர்கள் உள்ளார்களா? மக்களின் உயிருக்கும் உடைமைக்கும் பாதுகாப்பு உள்ளதா என கண்டு கொள்ளாதது ஏன்? தமிழ்நாட்டில் நடக்கும் அத்தனை சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகளுக்கும் காரணம் முறையான டிஜிபி இல்லாததே என்கிறார்கள் சில காவலர்கள். எதிர்க்கட்சித் தலைவர் சொல்வது போல தங்களுக்கு ஜால்ரா அடிக்கும் டிஜிபி வேண்டும் என்பதற்காக பொறுப்பில்லாமல் பொறுப்பு டிஜிபியை நியமித்து வருவதே ஸ்டாலின் அரசின் நிர்வாகத்திறனுக்கும் மக்கள் மீது துளியும் அக்கறை இல்லை என்பதற்கும் சான்றாகியுள்ளது. கட்டுக்கடங்காமல் கட்டுக்கட்டாக வரும் போதைப் பொருட்களை தடுக்காமல் பள்ளி கல்லூரி மாணவர்களை போதைக்கு அடிமையாக்கி ரவுடிசத்தை வளர்த்ததுதான் உங்கள் ஆட்சியின் சாதனையா என கேட்கிறார்கள் மக்கள். ஸ்டாலினின் 4.5 ஆண்டு கால ஆட்சியில் பள்ளி கல்லூரிகளில் நல்லொழுக்க வகுப்புகள் இல்லை, கஞ்சா புழக்கத்திற்கு கட்டுப்பாடு இல்லை, சட்டம் ஒழுங்கை காக்க பொறுப்பான டிஜிபி இல்லை, மக்களின் உயிருக்கும் உடைமைகளுக்கும் பாதுகாப்பு இல்லை, படித்து முடித்தவர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை, புகார் கொடுத்தால் நடவடிக்கை இல்லை, மாநிலத்தில் எங்கும் அமைதி இல்லை. ஆனால் ஒவ்வொரு தொகுதியிலும் கருணாநிதி சிலை மட்டும் பளபளத்துக் கொண்டிருக்கிறது. சிந்தியுங்கள் மக்களே.